بأي آلاء ربكما تكذبان فبأي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसा वत्तक़ुल्लाहल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा. या अय्युहल्लज़ीन आमनु तक़ुल्लाह वक़ूलू क़ौलन सदीदा युस्लिह लकुम अअमालकुम व यग़फ़िर लकुम ज़ुनूबकुम व मन युतिइल्लाह व रसूलहु फ़क़द फ़ाज़ फ़ौज़न अज़ीमा. अम्मा बअद. எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், குறிப்பாக நம் மீது இறைவன் கடமையாக்கியிருக்கின்ற ஜுமா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித சமுதாயம் பல்வேறு விதமான சிறப்பம்சங்களோடு இறைவன் மனிதனை வடிவமைத்திருக்கின்றான். அப்படி அழகான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனிதனிடத்தில் ஏராளமான குணங்களும் அமைந்திருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். மனிதனிடத்தில் இருக்கக்கூடியது அவன் வெளிப்படுத்தக்கூடிய ஏராளமான குணங்களை ஒவ்வொருவரும் நாம் அனுபவித்து வருகின்றோம். அதிலே குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், இந்த உலகில் மனிதன் பயப்படக்கூடிய சுபாவத்தோடு படைக்கப்பட்டிருப்பதை நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த பயம் என்பது, இது ஏன் இறைவன் நமக்கு தந்திருக்கிறான், எதற்காக நாம் பயப்பட வேண்டும், இந்த பயத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, மனிதனுடைய இயல்பு பயப்படுவதில் எப்படி இருக்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் இந்த பயம் என்ற விஷயத்தில் மாறுபட்டவனாக இருப்பதை ஒவ்வொருவருடைய பயம் வெளிப்படுகிற பொழுது நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஒருவர் தெருவில் போகக்கூடிய நாயை கண்டு பயப்படக்கூடியவராக இருப்பார். அல்லது அதிகப்படியான
சப்தத்தை கேள்விப்பட்ட உடனேயே, அதை கேட்ட உடனேயே அதிர்ச்சி படக்கூடியவனாகவும் பதற்றம் அடையக்கூடிய மனிதனையும் நாம் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்காக இந்த உலகத்தில் மனிதன் பதற்றம் அடையக்கூடியவனாகவும் பயப்படக்கூடிய ஒரு நிலையில் மனிதன் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பயம் என்ற விஷயத்தில் இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம பார்க்கிற பொழுது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். உதாரணத்துக்கு ஒரு கனவை அவன் காண்கிறான் என்றால், பார்க்கக்கூடிய கனவை வைத்து அவன் அச்சமடையக்கூடியவனாக இருக்கிறான். இந்த கனவின் மூலமாக எனக்கு ஏதாவது ஒன்றை நிகழ்ந்து விடுமோ, இந்த கனவில் நான் பார்த்த காட்சிகள், சம்பவங்கள், நான் கண்டு பயந்த இந்த விஷயங்கள் உண்மையிலே எனக்கு நடந்து போய்விட்டால் என் நிலைமை என்ன ஆகிவிடும், எனக்கு எது மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை கனவை கண்டு ஒரு மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். அல்லது இறைவனால் மட்டும்தான் முடியும் என்ற விஷயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சூனியத்தால் இன்றைக்கு அதிகமான மக்கள் எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் ஒரு மனிதன் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மனிதனை தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்த முடியும் என்ற பொய்யான இந்த நம்பிக்கையின் மூலமாக இறைவனால் மட்டும்தான் முடியும் என்று நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களில் அவன் செய்வனை செய்துவிட்டான், சூனியம் செய்துவிட்டான், எனக்கு ஏதோ ஒன்று நிகழப்போகிறது என்று எந்த விஷயத்தின் இறைவன் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கையெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்களில் மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை பார்க்கின்றான், வாழ்வாதாரத்தினுடைய பாதிப்பை உணர்கின்ற அத்தகைய தாக்கத்தை உள்வாங்கியவனாக தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டு அதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு இப்படிதான் வாழ வேண்டும் என்று வாழ்வாதாரத்தை கண்டு விலைவாசிய உயர்வை கண்டு மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். மரணத்தை கண்டு பயப்படக்கூடியவனாக மனிதன் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதன் பயப்படுகின்றானே, இந்த பயத்தை தான் இஸ்லாம் அனுமதிக்கிறதா? இந்த பயம்தான் ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியதா? இந்த அச்சம்தான் ஒரு மனிதனை சிறந்தவனாக உருமாறுவதற்கு உதவிகரமாக இருக்கிறதா என்றால், இத்தகைய பயத்தை ஒருபோதும் உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுடைய இயல்பு, அது மனிதனுடைய மூளையில் சுரக்குகின்ற ஒரு விதமான ஒரு சுரபிதா. அது பயம் என்ற உணர்வு எல்லா மனிதர்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் இருக்கிறது. பயம் இருப்பது நல்லதுக்கு தான், பயம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் தான். ஆனால் எங்கே பிரச்சனை என்றால், நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எனக்கு எந்த விஷயத்தை கண்டு நான் அஞ்ச போவதில்லை, பயம் என்ற உணர்வு எனக்கு இல்லை என்றால் அவனை சமூகத்தில் போற்றப்படக்கூடியவனாக இருப்பதை பார்க்கிறோம். இவர் எதற்கும் அஞ்ச மாட்டார், பயம் என்றாலே இவர்கிட்ட என்ன என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவில் இவர் தைரியசாலியாக இருக்கிறார் என்று ஒருவன் சொல்வானேயானால் அவனை என்ன சொல்வோம்? பைத்தியக்காரன் என்றுதான் சொல்வோம். ஒரு விஷயத்தை கண்டு, ஒரு செய்தியை கண்டு, ஒரு நிகழ்வை கண்டு அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால், தன்னுடைய நடவடிக்கைகள் அவன் சீர்படுத்தவில்லை என்றால் அவனை பைத்தியம் என்றுதான் சொல்ல முடியும். ஒரு ஆபத்தான நிகழ்வு நடக்க இருக்கிறது, அல்லது ஏதாவது ஒரு விபத்திற்குண்டான செயலை நடக்க இருக்கிறது, ஒரு பாதிப்பு உண்டாக்க இருக்கிறது,
பகுத்தறிவு உள்ள மனிதன் என்ன செய்வான்? வெடிக்க போகிறது, சிதற இருக்கிறது, இத்தனை வேகத்தில் போனால் விபத்து கண்டிப்பாக நடக்க இருக்கிறது என்று ஒருவன் தன்னை அந்த நிகழ்வுகளை பார்த்து ஒரு கேடயமாக இறைவன் தந்திருக்கிற இந்த பயம் என்பது உள்வாங்கிக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான ஒரு புத்திசாலியாக இருப்பான். நான் அஞ்ச மாட்டேன், பயப்பட மாட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை என்று போகக்கூடியவன் நடந்த பிறகு ஐயோ என்று கத்தக்கூடியவன் பைத்தியக்காரனாக இருப்பான். நடப்பதற்கு முன்னால் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவன் மனித தன்மையும், நடந்த பிறகு இழப்புகளுக்கு பிறகு பாதிப்புகள் உண்டாக்கின பிறகு ஐயோ என்று கத்தக்கூடியவனோ கைத்து சேதம் அடையக்கூடியவனாக இருந்தால் இவன் லூசா தான் இருக்கிறான், இவன் மென்டல் தான், தெரிந்தும் தெரியாதவன மாதிரி, இதனால் ஏற்படக்கூடிய ஆபத்து என்று உணர்ந்தவனாக இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்று மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி இவன் நடந்து கொண்டானேயானால் அவன் இந்த லிஸ்ட்ல தான் நம்ம சேர்க்க முடியும். அப்போ பயம் என்பது எல்லா மனிதர்களிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான். ஆனால் இஸ்லாம் எதை பற்றிய பயம் மனிதர்களுக்கு சிறந்தவையாக இருக்கும்? எந்த விஷயத்தில் மனிதன் பயப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமான உலகம் கிடையாது. இந்த உலகம் ஒரு குறைவான அவகாசம் அளிக்கப்பட்ட உலகமாக இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது இறைவன் தீர்மானித்து வைத்திருக்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. நாம் எப்போது வேண்டுமானாலும் மரணம் அடையத்தான் இருக்கிறோம் என்ற நிபந்தனையோடு அந்த நாள் தெரியாத ஒரு நிலையில இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய பயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், எதை நோக்கி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சூரத்து நாஸியாத் குர்ஆனுடைய 79வது அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. யார் இறைவன் முன்னே நிற்க போகிறோம் என்று அஞ்சியவர்களாக, நான் இறைவன் முன்னால் போய் நிற்கப் போகிறேன் என்று பயந்தவனாக, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைகளை எல்லாம் விட்டுவிட்டு யார் பயப்படுகிறார்களோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்களுடைய தங்குமிடம் சொர்க்கமாக இருக்கும் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். புரியுதா? பயம், எதை பற்றிய பயம் நம்மிடத்தில் இருக்கணும், எது குறித்து பயம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. இறைவன் சொல்கிற பொழுது, அல்லாஹ்வுக்கு முன்னால் நாம் நாளை மறுமை நாளில் நிற்க போகின்றோம். விசாரணை என்ற மன்றத்தில் நாம் அங்கே இறைவன் முன்னால் நிற்க இருக்கிறோம். அதை ஒருவன் தன்னுடைய மனதில் உள்வாங்கியவனாக, இந்த உலகத்திலே மனோ இச்சைகளுக்கு கட்டுப்படாதவனாக, நான் இந்த உலகத்தில் மனோ இச்சைகளை பின்பற்றியவனாக, என்னுடைய மனம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை செய்யக்கூடியவனாக என்னுடைய உலக வாழ்க்கை அமைந்து விட்டால் நாளை மறுமை நாள் எனக்கு நாசமாகத்தான் இருக்கும் என்ற அச்சம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் இருக்க வேண்டிய பயம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அந்த பயத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று இறைவன் சொல்கிற பொழுது, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அப்படி இறைவன் முன்னால் நிற்பதை பயப்படக்கூடியவர்களுடைய கூலி, அவர்கள் தங்க வைக்கப்படுகின்ற இடம் எது என்றால் சொர்க்கம்தான் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். அப்ப நம்மளுடைய பயம் மறுமையை சார்ந்து, இறைவன் நம்மை அழைக்க இருக்கிறான் என்ற அழைப்பை எதிர்பார்த்தவர்களாக, நாம் இந்த உலகத்தில் நம்மை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு, ஒரு புரிதலோடு, இத்தகைய அச்சத்தை தான், பயத்தை தான் இறைவன் மனிதர்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அச்சம். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் எது மாதிரியான உள்ளம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியான பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி,
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் கல்பில் லா யக்ஷா. இறைவா, பயப்படாத உள்ளத்தை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள். தன்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும் என்றால், பயப்படக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும். அத்தகைய உள்ளத்தை எனக்கு தா, பயப்படாத உள்ளத்தை எனக்கு வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அதிகப்படியான துஆவை செய்வார்கள் என்று முஸ்னத் அஹ்மதுல, முஸ்லிம் என்ற ஹதீஸ் நூல்ல பார்க்க முடிகிறது. நிறைய பேர் சொல்லுவோம், தைரியம் அது இருக்க வேண்டிய அம்சம்தான். ஒரு ஆண்மகனத்தில் தைரியம் என்ற உணர்வு அது இருக்க வேண்டியதான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லா நேரங்களிலும் பயப்பட மாட்டேன், எல்லா நிலையிலும் அச்சம் இல்லை, பயம் இல்லை என்றால் அத்தகைய உள்ளத்தை விட்டு நீங்கள் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், மின் கல்பில் லா யக்ஷா, பயப்படாத உள்ளத்தை விட்டு அஊது பிக, உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். இது வெறுமன செய்தி கிடையாது. இதை யோசித்து பாருங்க. ஒருவனுக்கு இறைவனுடைய பயம் இல்லை என்றால், இறைவனை சந்திக்க போகிறோம் என்ற அச்சம் இல்லை என்றால் அவன் எப்படி வாழ்வான்? தன்னுடைய மனம் போன் எதையெல்லாம் அவனுடைய மனது விரும்புகிறதோ, எதை அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறானோ, எதை அவன் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறானோ, அத்தகைய எல்லா கேடுகெட்ட காரியங்களில் முதன்மையானதாக இருப்பான். ஏன்? எதை பற்றிய அச்சம் இல்லை, எதை பற்றிய கவலை இல்லை, எதை பற்றிய பயம் இல்லை, இறைவனுடைய பயம் இல்லை, இறைவனை சந்திக்க போகிறோம் என்ற அச்சம் இல்லை, மறுமை நாளில் இறைவனுடைய விசாரணையில் சந்திக்க இருக்கிறோம் என்ற பயம் இல்லை. இது யாரிடத்தில் இல்லையோ அவன் அதிகப்படியான நேரங்களில் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். இறைவா, உன்னை பயப்படக்கூடிய உள்ளமாக மாற்றிவிடு. நான் உன்னை கண்டு பயப்பட வேண்டும், உன் வேதனையை கண்டு நான் அச்சப்பட வேண்டும், உன் விசாரணையை கண்டு நான் அச்சப்பட வேண்டும். மறுமை நாளுடைய கொடுமைகளை பார்த்து, அங்கே நடக்க இருக்கின்ற வேதனைகளையும் தண்டனைகளையும் பார்த்து என்னளவில் என்னுடைய மனது பயப்படக்கூடிய ஒரு அச்சத்தை ஏற்படக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறார்கள் என்றால், இந்த உள்ளம் யார்கிட்ட இருக்கு யார்கிட்ட இல்லை என்பதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், மார்க்கம் நமக்கு எதையெல்லாம் அனுமதி தந்திருக்கிறதோ, எதையெல்லாம் ஹலால் என்று நமக்கு அனுமதி வழங்கி இருக்கிறதோ அதை செய்யக்கூடியவனாகவும், எதை செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறதோ, ஹராமாக்கி இருக்கிறதோ, அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய அடையாளமாக நம்மிடத்தில் பயப்படக்கூடிய உள்ளம் இருப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறு நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம். எப்படி என்றால், சூரத்துல் மாயிதா என்ற அத்தியாயத்தில் 5வது சூராவின் 2வது வசனத் ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஒட்டுமொத்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் சொல்கின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு இறை அச்சத்திலும் நன்மையான காரியங்களும் உதவி செய்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவங்களிலும் வரம்பு மீறுதலிலும் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவனை நம்பிய மக்களுக்கு இறைவன் சொல்கின்றான். நான் உலகத்தில் ஒருவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாம் அனுமதி தந்திருக்கின்ற விஷயங்களில் அவனுக்கு நான் உதவி புரிய வேண்டும். இவருக்கு பாதிப்பு உண்டாகி இருக்கிறது, உடல் ரீதியான நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், கஷ்டப்படுகிறார், சிரமத்தில் இருக்கிறார், குடும்பத்தினுடைய வருமானம் இல்லை,
ஏழ்மை நிலையில் இருக்கிறார், எனக்கு வசதி இருக்கிறது, நான் வாரி வழங்கக்கூடிய சக்தியில் இருக்கிறேன், அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இருக்கிறது, அவனுக்கு நல்லவை செய்வதற்கு இஸ்லாம் எனக்கு அனுமதி தந்திருக்கிறது என்ற அடிப்படையில் ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும். தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்களில் ஒருவர் மற்றவருக்கு, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு, ஒரு உறவினர் மற்ற உறவினருக்கு உதவி செய்து கொள்வதில் மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. எதுல தெரியுமா அனுமதி தரல? வலா தஆவனு அலல் இஸ்மி, பாவங்களில் அவருக்கு உதவி செய்யக்கூடாது. வரம்பு மீறி போகக்கூடிய விஷயங்களில் ஒருவர் மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கின்றான், வத்தகுல்லா, இந்த விஷயத்தில் நீ பயந்துக்கோ. எதுல? நன்மையான விஷயங்களில் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரனுக்கு உதவி செய்வதிலும், கேடுகெட்ட காரியங்களில் பாவங்களில் ஒருவர் மற்றவனுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதில் இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவனாக இருக்கின்றான். இன்றைக்கு நம்மளுடைய உதவிகள் எதிலங்க இருக்குது? பாதிக்கப்பட்டிருக்கிறார், அல்லாஹ்வுடைய ஆலயத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழ்மையாக இருக்கிறாங்க, அல்லது அத்தகைய உதவியை நாடக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க, ஒரு குடும்பம் இருக்கிறது அல்லது ஒரு சமூகம் இருக்கிறது. இந்த விஷயங்களில் உதவி புரியக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பாவங்களில் உதவி புரியக்கூடியவர்கள் எத்தனை பேர் நம்மில்? ஒருவன் அநியாயம் செய்து ஒருவன் அதற்குரிய தண்டனை பெறுகிறான் என்றால் அவனுக்கு உதவி செய்யலாமா? ஒருவன் கேடுகெட்ட செயல் புரிந்திருக்கிறார் என்றால் அத்தகைய கேடுகெட்ட செயலுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டலாமா? சமூகத்திற்கு ஒரு தீங்கை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் அத்தகைய சமூக தீமை ஏற்படுத்தியவனுக்கு நாம் உதவிக்கரம் நீட்டலாமா? யோசித்து பாருங்க. இன்றைக்கு அத்தகைய விஷயங்களில் கொஞ்சம் கூட இறை அச்சம், பயம் என்பது நம்ம இடத்தில் யார்கிட்டும் இல்லைங்க. இறைவன் எந்த விஷயத்தில் நம்மை பயப்படக்கூடிய செய்திகளை சொல்கிறான் என்று யோசித்து பாருங்க. தர்மம் செய்வதில், சதகாக்கள் வழங்குவதில், நல்ல நல்ல விஷயங்களில் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதில், இதில் நீங்கள் உதவி செய்து அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. கேடுகெட்ட காரியங்களில் குடிகாரனாக இருக்கிறான், சமூகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான், தீங்கு இழைக்கக்கூடியவனாக இருக்கிறான், அதே தன்னுடைய செயலை வளமையாக ஆக்கியிருக்கிறான், எந்த ஒரு அச்சமும் இல்லை, சமுதாயத்தினுடைய அக்கறையும் இல்லாதவன், அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்கள் என்றால் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி நீங்கள் கேட்டுங்கள். வத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், கடுமையாக இறைவன் தண்டிக்கப் போவதாக இருக்கிறான். இன்னும் எதை பற்றி நம்முடைய அச்சம் இருக்க வேண்டும்? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அச்சப்படுங்கள். ஒரு நாள் நீங்கள் இறைவனை சந்திக்க இருக்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கை விட்டு நீங்கள் மறுமையை திரும்பி போக இருக்கிறீர்கள். அந்த நாளை குறித்து நீங்கள் பயப்பட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் உலக வாழ்க்கையில் எதையெல்லாம் சம்பாதித்தீர்களோ அத்தனை விஷயங்களுக்கும் உங்களிடத்தில் அங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டு உங்களுடைய நன்மைகள் தீமைகள் முழுமையாக வழங்கப்படும். வஹும் லா யுத்லமூன், நீங்கள் யாரும் அநியாயம் செய்யப்பட மாட்டீர்கள். எது பற்றி அச்சம் நம்மிடத்தில் இருக்கிறது? ஒரு சிலிண்டர் விலைவாசியை கண்டு இன்றைக்கு அச்சப்படக்கூடிய நாம், ஒரு நாயை கண்டு அச்சப்படக்கூடிய நாம், ஒரு அதிகாரத்தையும் ஆட்சியையும் கண்டு அச்சப்படக்கூடிய நாம், இந்த உலக வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரங்களையும் பார்த்து பயப்படக்கூடிய நாம், என்றென்றும் அழியாத இறைவனை சந்திக்க போகிற, விசாரணையை சந்திக்க இருக்கிற, யாரும் எவரையும் உதவி செய்ய முடியாத அந்த மறுமை நாளை கண்டு அச்சம் நம்மிடத்தில் இருக்கிறதா?
அல்லது அந்த மறுமைக்கு தேவையான நன்மைகள் செய்யாமல் இன்றைக்கு மௌனியாக அமைதியாக அலட்சியமாக இருக்கிற நாம், தொழுகையை விட்டு நோன்பை விட்டு நன்மைகளை விட்டு எந்த நற்காரியங்களும் செய்யாமல், ஜகாத்தை வழங்காமல், சதகாக்களை வழங்காமல், நல்ல விஷயங்களில் பங்கெடுத்துக் கொள்ளாமல், தீய சபைகளில் கலந்து கொண்டு நல்ல சபைகளில் புரந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் இந்த விஷயங்களில் நமக்கு அச்சம் வேண்டாமா? அல்லாஹ் கேட்பானே, மா சலகக்கும் ஃபீ ஸகர், நரகத்தில் இருக்கக்கூடிய சகர் என்ற நரகத்தில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய அவர்களிடத்தில் சொர்க்கவாசிகள் கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ ஸகர், ஏன் சகர் என்ற நரகத்தில் நீங்கள் வந்தீர்கள்? காலு லம் நகும் மினல் முஸல்லீன், நாங்கள் உலகத்தில் தொழுபவர்களாக இருக்கவில்லை. வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்காதவர்களாக இருந்தோம். அதான் இந்த சஹர்ல வந்திருக்கோம். எந்த விஷயத்தில் நமக்கு அச்சம் இருக்க வேண்டும்? இந்த உலகம் நிரந்தரம் இல்லை என்று தெரிந்த பிறகு உலகத்தில் உள்ள சின்ன சின்ன விஷயங்களை கண்டு, சோதனைகளை கண்டு மனிதன் ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையும் சீர்படுத்தி அதிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தன்னை நிலையான ஒரு வாழ்க்கைக்கு தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதன், என்றும் அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மறுமை இருக்கிறது. இறைவன் அந்த குறித்து, மறுமையை குறித்து, தொழுகையை குறித்து, பல்வேறு வகையான தண்டனைகளை குறித்து இறைவன் சொல்கின்றான், இத்தகுல்லா இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்தெந்த இன்னும் குறிப்பாக நாம் பயப்படக்கூட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எது என்றால், சக மனிதர்களுக்கு மத்தியில் நடந்து கொள்கின்ற விஷயங்களை அதிகமாக பயப்படக்கூடிய அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகி தஅவத்துல் மதுலூம், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு, துஆவிற்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதுல இருக்கணும் பயம். பேயை கண்டு பயம், பிசாசை கண்டு பயம், இல்லாத நம்பிக்கைகளுக்கு பயம், தாயத்தை கண்டு பயம், சாயா செஞ்சு ஏதோ சாயா ஆயிருச்சு, என் மேல ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ற இல்லாத விஷயங்களுக்கு பயப்படக்கூடிய சமுதாயம் எந்த விஷயத்திற்கு பயப்பட வேண்டுமோ, அச்சப்பட வேண்டுமோ, அந்த விஷயத்தில் இன்றைக்கு அலட்சியத்தோடு நடக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக நாம் இருக்கிறோம். அதில் குறிப்பாக ஒரு மனிதன் சக மனிதருக்கு இழைக்கக்கூடிய அநியாயங்கள், அநீதிகளை கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இத்தகி தஅவத்துல் மதுலூம், பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹு லைஸ பைனல்லாஹி வ பைனஹு ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அவனுக்கும் மத்தியில் எந்த திரையும் இல்லை. அவன் கை ஏந்தி இறைவனிடத்தில், இறைவா என்னை திட்டி விட்டான், என்னை அடித்து விட்டான், என்னை அசிங்கப்படுத்தி விட்டான், என்னுடைய மானத்தை அவன் விலை பேசி விட்டான் என்று ஒரு மனிதன் சக மனிதனுடைய குறையை, குற்றத்தை இறைவனுடைய சன்னிதானத்தில் கையேந்தி கண்ணீர் விட்டு அழுகிற பொழுது அதற்கு இருக்கக்கூடிய மதிப்பு, கண்ணியம், அந்தஸ்து வேறு எந்த துஆவிற்கும் கிடையாது. இதற்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாட்டிற்கு அதிகாரியாக அனுப்புகிறாங்க. தொழுகை வைக்கணும், மக்களுக்கு நல்ல விஷயங்கள் போதிக்கணும், தொழுகை வைக்கணும், அவர்களுக்கு மத்தியில் நியாயமான முறையில் நடந்து கொள்ளணும், தீர்ப்பு வழங்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஆட்சி முறை செய்தார்களோ அதே மாதிரி சொல்லி அனுப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு என்ற நபித்தோழரை அவங்க போறாங்க. கூஃபா என்ற நகரத்திற்கு அதிகாரியாக அனுப்பப்படுறார்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ். அங்கே சில காலங்களுக்கு பிறகு சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் விஷயத்தில் மற்றவர்கள் குறையாக இல்லாத பொல்லாத செய்திகள் எல்லாம் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் விசாரிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியும், இவர் சரியான ஆளாகத்தான் இருக்கிறார், எந்த தவறும் செய்யவில்லை என்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு மக்களிடத்தில் விசாரணை செய்ய வேண்டும், யார் குற்றத்தை சுமத்தாரோ அவரை நேரில் விசாரணை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை யார் குற்றம் சுமத்தினாரோ அந்த பகுதிக்கு 2 நபர்களை அழைத்து
விசாரணை செய்கிறார்கள். இப்படி நீங்கள் நடந்து கொண்டீர்களா? சஅத் இப்னு அபி வக்காஸ் அந்த சபையில் அமர்ந்திருக்கிறார். உசாமா என்ற ஒரு நபர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மீது அவதூறு செய்தியாக, அவர் செய்யாத சொல்லாத செய்திகள் எல்லாம் அவதூறாக அவர் மீது சுமத்துகிறார். அந்த சபையில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். அவரை முன்னிறுத்தி, என்னுடைய விஷயத்தில் இறைவனுடைய பயம் இல்லாமல் புகழை விரும்பி நீ பொய் சொல்வதாக இருந்தால் உன்னுடைய விஷயத்தில் 3 விஷயங்களை கூட்டிட்டு இறைவனிடத்தில் நான் முறையிடுகிறேன். அதில் முதல் விஷயம் என்றால் ஃபஅத்தில் உம்ரஹு, அவருடைய ஆயுட்காலை நீண்ட ஆயுட்காலமாக அந்த மனிதனுக்கு வழங்கு. அதே மாதிரி வாத்தில் ஃபக்ரஹு, வறுமை என்றால் கடுமையான நீண்ட ஒரு வறுமையை அவருக்கு ஏற்படுத்து. வஅர்ரிதுஹு பில் ஃபிதன், பல சோதனைகளை அவருக்கு எதிராக நீ கொடு என்று பாதிக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிற்காலத்தில் அந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், யாருடைய விஷயத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்களோ அவரை நான் பார்த்தேன். அவருடைய நிலை எப்படி இருந்ததால் அதிகப்படியான வாழ்நாளை வழங்கப்பட்டு வயோதிக காலத்தில் கண் பார்வையெல்லாம் இழந்து தெருவோரங்களில் தடுமாறி பெண்கள் மீது விழக்கூடியவர் அவல நிலை அல்லாஹ் அவருக்கு ஏற்படுத்தினான். வறுமை என்றால் கடுமையான வறுமை இறைவன் அவருக்கு தந்தான். சோதனை, பல்வேறு விதமான சோதனைகளை இறைவன் அவனுக்கு ஏற்படுத்தினான் என்று பாதிக்கப்பட்டவரே தன்னுடைய வாக்கு மூலமாக அந்த சபையில் சொல்கிறார். இப்போ இன்றைக்கு நாம் பல்வேறு சபைகளில் பல்வேறு சகோதரர்களோடு இருக்கிற பொழுது கொஞ்சம் கூட அவர்களை பற்றிய ஒரு செய்தியை பரப்புகிறோம், சொல்கிறோம். அவர் எப்படி இருப்பார், அவர் எப்படி மனதை எல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடியவராக இருப்பார், தெரியாத செய்திகள் நாம் சர்வசாதாரணமாக செய்தாரா இல்லையா, நல்லவரா கெட்டவரா. இன்றைக்கு பல சகோதரர்கள் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது என்றால் அடுத்தவனுடைய பாதிக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு அதிகம் அஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு அலட்சியமாக இருக்கிறோம். ஏன் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கும் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொள்வானா இல்லை அது வேறு விஷயம். ஆனால் உலகத்திலேயே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு கடன் எது என்றால் நீங்கள் உலகத்திலே மற்ற சகோதரர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதி இருக்கிறது, புறம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, அவருடைய மனது நோகும்படி நடந்து கொள்ளக்கூடிய அம்சம் இருக்கிறது, அவரை பற்றிய செய்திகள் திட்டுகள் இருக்கிறது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடிய பேச்சு இருக்கிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் யாரை பற்றிய பேசினீர்களோ திட்டினீர்களோ அவர் மன்னிக்காதவரை இறைவன் மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். என்றால் பயம் இந்த விஷயத்தில் தான் இருக்கணும். கண்டதுக்கெல்லாம் பயப்படக்கூடியது, மற்ற விஷயங்களை பார்த்து, உலகத்தினுடைய சூழ்ச்சிகளை பார்த்து, அதிகாரத்தினுடைய அந்த அலட்சாட்சியங்களை பார்த்து, உலகத்தினுடைய நிகழ்வுகளை பார்த்து, நம்மளுடைய வருமானத்தை பார்த்து, வறுமையை பார்த்து, எல்லா சோதனைகளையும் கண்டு பயப்படக்கூடிய மனிதன் எதை பற்றிய பயம் உண்மையிலே இருக்க வேண்டும் என்றால் நாளை மறுமையில் இறைவன் முன்னால் நிற்கப் போகிறோம் என்ற அச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மறுமையில் இறைவனுடைய விசாரணை சந்திக்கப் போகிறோம் என்ற அச்சம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதே மாதிரி நாளை மறுமை என்ற பயணத்திற்காக வேண்டி நாம் தயார் செய்து கொண்ட என்னென்ன அமல்கள் இருக்கிறது என்பதை குறித்து நாம் சுய பரிசோதனை செய்து அந்த விஷயத்தில் நாம் இறையச்சம் உடையவர்களாக பயப்படக்கூடிய ஒரு அம்சத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னொரு அம்சம், மற்ற மனிதர்களுடைய விஷயத்தில் நாம் நடந்து கொள்கின்ற முறைகளை கண்டு அதிகம் அச்சப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எதுவென்றால்
ஒரு மனிதன், ஒரு சகோதரன் நமக்கு எதிராக இறைவனிடத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சந்தர்ப்பத்திலும் கையேந்தி விடக்கூடாது. அந்த நிலையில் நம்ம போக விடக்கூடாது. நாம் மோமீன் தான், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாத்தையும் இறைவன் மீது சார்ந்துதான் இருக்கிறோம். ஆனால் இந்த குணம் இருக்கிறது என்றால் இதற்கு அந்த மனிதன் பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரைக்கும் நமக்கு இறைவன் மன்னிக்க மாட்டான் என்பதை, இத்தகைய பயத்தை நாம் அதிகம் இறைவனிடத்திலே அத்தகைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டதை போல, இறைவா பயப்படக்கூடிய உள்ளத்தை எனக்கு ஏற்படுத்து, பயப்படாத உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே, அது மாதிரி இறைவனுக்கு பயப்படக்கூடிய உள்ளமாக வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.